ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விலாக்ஸில் சூப்பரான 1 பவுண்டில் இருக்கக்கூடிய கொலுசு அண்டு 1 கிராமில் இருக்கக்கூடிய தங்க மெட்டுங்க. செமையான கலெக்ஷன் இருக்குங்க. 1 பவுண்ட்லேருந்தே தங்கத்தில் கொலுசு அவைலபிள் இருக்குங்க. பாடி சரவணா ஸ்டோர் த லெஜெண்ட் ஷோரூம்லேருந்து எவ்வளோ கலெக்ஷன் பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு காட்டுறேன் இல்லைங்க, 8 கிராம் தான் இருக்குங்க. நான் அங்கே வேஸ்டேஜோட அந்த டேகோட உங்களுக்கு காட்டியிருக்கேங்க. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இந்த செயின் மாதிரி நம்மளுக்கு கழுத்தில் போட்டுப்போம்ல, அந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கக்கூடியதுங்க. பால் மாதிரி கொடுத்துருக்காங்க. செயின் வந்து திக்காக இருக்குது. இது ஓப்பனபிள் மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. ஸ்க்ரூ பேட்டர்ன் கிடையாது, ஓப்பனபிள் மாதிரி ஹார்ட் சிம்பிள் மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த மாதிரி கலெக்ஷன் கூட இருக்குங்க. செயின் வெறும் செயின் மாதிரி 1.5 பவுண்டில் இருக்குங்க. இது எல்லாமே பாருங்கள், ஒயிட் கலர் பீட்ஸு, அப்புறம் பிங்க்கு, க்ரீனு, ஆரஞ்சு, நேவி ப்ளூ, இந்த மாதிரி கலர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் கூட வச்சு, அது ஸ்டோனும் கிடையாது, பீட்ஸும் கிடையாதுங்க. அது மாதிரி மெட்டல் மாதிரி இருக்குங்க. அது சூப்பராக இருந்துச்சு. அப்படியே செயின் மாதிரி வருது. அதுக்கு கீழே சலங்கு தொங்குறது இல்லை. அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த மாதிரி கலராக கொடுத்துருக்காங்க. 1 பவுண்ட் தான் இருக்குது. செம இல்லை. இங்கே பாருங்கள், 7 கிராமுக்கே நம்மளுக்கு கொலுசு தங்கத்தில் அவைலபிள் இருக்குங்க. இதெல்லாம் நம்ம எங்காவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு காலு போசியாக இருக்கும். இப்போ டைட் ஃபிட்டிங் பேண்ட் போடுவாங்க, லெக்கிங் அந்த மாதிரி போடும்போது இந்த கொலுசு போட்டால் நல்லா அழகாக இருக்கும். ஒரு சுடிதார் போட்டாலும் எந்த ட்ரெஸ்ஸுக்குமே. அடுத்தது இது சாலிட்டான ஒரு 6 பவுண்டில் வரக்கூடியதுங்க. 5.25 பவுன் இருக்குது. 46 கிராம்ஸ். பட்டையாக நல்லா செமையாக இருந்துச்சுங்க. அடுத்தது இது ஒரு 5 பவுண்டில் 40 கிராம், 40 கிராம் தெலுங்கில் வருது, 40 கிராம் இருக்கக்கூடிய கொலுசுங்க. இதுவுமே பட்டையாக தான் கொடுத்துருக்காங்க. சாலிடாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சவருக்கு அந்த லாஸ்ட் கார்னர், இந்த லாஸ்ட் கார்னரு அந்த கொக்கி இருக்குல்ல, அதில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம கழுத்தில் செயினா கூட போட்டிக்கலாம். இல்லை நம்ம கொஞ்சம் லென்த்தான கால் அது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒட்டியானம் மாதிரி கூட போட்டு பேக் சைடு வந்து த்ரெட்டு கூட கட்டிக்கலாங்க. வெறும் செயின் மட்டும் இடுப்புக்கு வர மாதிரி அந்த மாதிரி கூட ஐடியா பண்ணி கட்டிக்கலாம். எனக்கு தெரிஞ்சவருக்கு சூப்பராக இருக்குங்க. எல்லா கலெக்ஷனுமே அழகழகாக இருக்குங்க. இது வந்து நம்மளுக்கு 3 முத்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா கோல்டில், அதுவுமே அழகான ஒரு பீஸ் தான். அடுத்தது இது 2 பவுண்டில் இருக்குங்க. நம்ம நக்லிஸ் போடுவேன் இல்லை, கேரளா மாடலு, பாவக்காய் மாடலுன்ட்டு அந்த மாடல் மாதிரி குட்டியாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதுவுமே பால்ஸ் மாதிரி கொடுத்துட்டு பட்டையான செயின், இதுவுமே அழகாக இருக்குது. இது எல்லாமே நம்மளுக்கு 3 பவுண்டில் இருந்து இது 3 பவுன் இருக்குங்க. 3 பவுண்ட்லேருந்து 6 பவுண்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் தாங்க இந்த ட்ரேயில் இருக்கிறது. சாலிடான கொஞ்சம் கனமான வெயிட்டில் இருக்கக்கூடியது. சரிங்க, நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் பார்த்துட்ருக்கீங்கல்ல, எத்தனை பேருக்கு தங்கத்தில் கொலுசு போட்டிக்கணும், தங்கத்தில் மெட்டி போட்டிக்கணும்னு ஆசைன்னுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இப்போ சரவணா பாடியில் காட்டுறத, இதுக்கு முன்னால் வேறு ஷோரூமில் காட்டினிருக்கும்போது ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அக்கா வாங்கிக்கோங்க போட்டுக்கோங்க, ஒன்றும் இல்லை நான் போட்டிருந்தாக்கா இருக்கேன்ட்டு. எனக்கும் ஆசை தான், பார்க்கலாம். வீட்டில் சில பேர் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் சொன்ன மாதிரி தானே நம்ம கேட்கணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது. இந்த கொலுசு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, செமையாக இருக்குது. பட்டையாக செயின் மாதிரி கொடுத்துட்டு கீழே பீட்ஸ் மாதிரி குட்டி பால்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு 3 சலங்கு வர மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. சாலிடாக இருந்துச்சு. 5 பவுன் இருக்குங்க. செமையாக இருக்குது. நம்ம வந்து ஒன்று வாங்கிட்டு எப்போவது ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு அண்ணும்போது அப்படி ஏதாவது ரிலேஷன் வீட்டுக்கு அப்படி போகும்போது போட்டுட்டு வந்து நம்ம சைனா கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அழகாக இருக்குது. இந்த செட்டுமே 5 பவுன் கிட்ட இருக்குது. எல்லாமே அழகழகான செட்டு, சாலிடான மாடல்ஸு, எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குங்க. சாஸ்திரம் பிரகாரம் இடுப்புக்கு கீழே இருந்து தங்கம் போடக்கூடாது. அதுதான் ஒட்டியானமோட லாஸ்ட்டு, இடுப்புக்கு மேலே இருந்து தான் தங்கம் போடணும்னு சொல்லுவாங்க. ஆனாலும் எனக்கு ஒரு டவுட்டு, நார்த் இந்தியன்ஸ் அவங்க போட்டுன்னு இருப்பாங்க. நம்ம நார்மலாக எல்லா ஹிந்துஸ் எல்லோரும் அது மாதிரி போட்டின்னு தான் இருக்காங்க. ஆனாலும் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னுட்டு தெரியல. ஆனாலும் என்னவோ பெரியவங்க சொன்னதும் நம்ம கேட்கணுமான்னுட்டு எனக்கு ஒரு பயமுங்க. அதுக்கு தான் நானும் போட்டிக்கணுன்னா போட்டிடலாம். ஆனாலும் போட்டிக்கிறதுக்கு எவ்வளோ ஆசை இருந்தாலும் கொஞ்சம் பயமாகவே இருக்குது எனக்கு. இந்த செயின் மாதிரி கொலுசு இது பாருங்கள், சேம் நம்ம செயின் போடுவோம் இல்லை கழுத்தில், அந்த பேட்டர்ன்லனே ரெடி பண்ணியிருக்காங்க. இது 3 பவுண்டில் இருக்குது. இது கொஞ்சம் வித்தியாசமான செயின், நீங்கள் நல்லா ஒத்தி பார்த்தா தெரியுது. அழகாக இருக்குங்க. இது கொலுசில் காலில் போட்டால் கூட சூப்பராக இருக்கும். சாலிட்டாக இருக்குங்க. இப்போ 1 பவுண்டில் வாங்கணும் அன்னும்போது
ஏதாவது சிம்பிளாக ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து கழட்டி வைக்கிற மாதிரி இருந்தால் வாங்கிக்கோங்க. இல்லை மினிமம் நம்ம வந்து ஒரு 2 பவுன் 3 பவுனில் வச்சா ஸ்ட்ராங்காக இருக்கும். சைஸு காலுக்கு தகுந்த மாதிரி சைஸு அவைலபிள் இருக்குது. இதெல்லாம் இப்போ 20 கிராம் 2.5 பவுனில் இருக்கக்கூடியதுங்க. 1 பவுனில் இருக்குது, 1.5 பவுனில் இருக்குது, 2 பவுனில் இருக்குது, 2.5 பவுன் இருக்குது. அப்படி நம்ம வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அங்கே ஒரு ட்ரே இருக்குங்க. இது பாருங்கள், மெலிசான செயின் மாதிரி கொடுத்துட்டு பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சிம்பிளான செயின். இது 1.5 பவுன். இப்போ நான் அங்கே காட்டுறது 20 கிராம் 2.5 பவுன் இல்லை, இதெல்லாம் 1.5 பவுனில் இருக்கக்கூடியது. 10 கிராமு 8 கிராமு 7 கிராமு கூட இருக்குங்க. இது 12 கிராமு. இந்த மாடல் வந்து நம்ம மாடலில் பார்ப்போம் இல்லை, அந்த மாதிரி மாடல் இது. பிளாக் பீட்ஸ் வச்சு கூட நம்மளுக்கு தங்கத்தில் கொலுசு இருக்குங்க. 1.5 பவுனில் காட்டுற பாருங்கள். உங்களுக்கு இப்போ பார்க்குறீங்களா எத்தனை பேருக்கு தங்கத்தில் கொலுசு போட்டுக்கணுன்னுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்களேன். என்ன மாதிரி உங்களுக்கு ஆசை இருக்குமான்னுட்டு நானும் தெரிஞ்சுப்பேன் இல்லை. இது பாருங்கள், செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு கருப்பு கலரு பீடு, ஒரு கோல்டு பால் அந்த மாதிரி கொடுத்துட்டு கொக்கியும் டைட்டாக பண்ணியிருக்காங்கங்க. நல்லா செமையாக இருந்துச்சு. 1.5 பவுன் தான் வருதுங்க. நம்மளுக்கு பிளாக் பீட்ஸ்லவே கொலுசு சின்ன குழந்தைகளுக்கு பார்த்துருக்கோம் இல்லை நம்ம கொலுசு, அந்த மாதிரி நம்மளுக்கு பெரியவங்களுக்கு அவைலபிள் இருக்குது. 1.5 பவுன் தான். இது எல்லாமே கொஞ்சம் சாலிட்டாக இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிளாக் பீட்ஸில் இருக்கிறதுக்கு ரொம்ப நாள் வருமானு நினைக்கிறேன். இப்போ 1 பவுனில் நம்ம செயின் மாதிரி பிளாக் பீட்ஸ் செயின் வாங்கிட்டாலே டெய்லி வேர் பண்ணிட்டு தான் இருப்போம். சேம் கொலுசு என்னும்போது 1.5 பவுன் 2.5 பவுன் என்னும்போது கெட்டியாக தான் இருக்கும். இந்த செயின் பாருங்கள், எனாமல் பாலிஷ் கொடுத்துட்டு பெரிய பெரிய பால் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபேன்சியாக இருக்குங்க, செமையாக இருக்கும். இப்போ நான் சொல்லியிருந்தேன் எல்லா லெக்கிங் அந்த மாதிரி சுடிதார் அந்த மாதிரி போடும்போது நல்லா காலில் பார்க்குறதுக்கு நல்லா தெரியும், அழகாக இருக்கும். இதெல்லாம் பட்டையாக இருக்கக்கூடியது. இது லென்த்தான கோல்டு கொலுசு தாங்க, லென்த்தாக இருக்குது. ஒரு வேளை பெரிய காலாக இருக்குமோ என்னவோன்னு தெரில, அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. இந்த பிளாக் பீட்ஸில் கூட இது ஒரு வித்தியாசமான மாடல் இருக்குது பாருங்கள், காட்டுறேன். இதுவும் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ கோல்டு பால்ஸ் மாதிரி கொடுத்துட்டு கெட்டி ரவுண்டு செயினுங்க. அது எங்கே கட் ஆகிடுமான்னுட்டு பயப்படவே வேண்டாம், அவ்வளோ கெட்டியாக இருக்குது. கெட்டியான செயின். ஆனாலும் அதே பேட்டர்னில் இருக்கக்கூடியது. இதுவுமே அதே மாதிரி செயின் தான். அதில் நடுவில் ஒரு பாலும் மேலே கீழே பெரிய பெரிய பால் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. இதில் மெலிசாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் தேடை. பார்த்திங்களா, 8 கிராம். இது வந்து 7-8 கிராமுக்கு இன்னும் கம்மியாகவே இருக்குது. இந்த பிளாக் பீட்ஸில் இருக்கக்கூடியது பாருங்கள் கொலுசு. இது வந்து 2 செயின் வந்து ஒட்டின மாதிரி ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி போட்டிருக்க மாதிரி ஒரு பேட்டர்ன் நடுவில். இது கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்குங்க, கெட்டியாக இருக்குது, பற்ற வச்சுருக்காங்க. ஸோ எங்கே கட் ஆகிடும்னுட்டு பயப்பட வேண்டாம். காலில் அது ஒரு பேட்டர்ன் மாதிரி. அப்புறம் அந்த சைடு செயின் வரும், இந்த சைடு செயின் வரும். ஒரு சைடு நடுவில் மட்டும் அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாமே மெட்டிங்க தங்கத்தில். 1 பவுனில் இந்த 1 கிராம் வரைக்கும் இருக்குது. சரிங்களா. அப்பா நமக்கு பட்ஜெட் இல்லைன்னுட்டு நினைக்காதீங்க. 1 கிராமில் இந்த தங்கத்தில் மெட்டி இருக்குது. சரிங்களா. அட்ஜஸ்டபிள் மாதிரி இருக்குது. இது 3 லேயரு 2 லேயரு சிங்கிள் லேயரு அப்புறமா 5 ரவுண்டு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி மெட்டு தாங்க இது. இது வந்து 5 கிராமில் மெட்டி 3 லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 1 பவுன் வரும்போது 4-5 ரவுண்டு வருதுங்க. இல்லை இந்த மாதிரி ஹார்ட் சிம்பல் மாதிரி சைடு மெட்டு மாதிரி இருக்குல்ல, இது கூட நீங்கள் நார்மல் மெட்டுக்கு நார்மல் காலுக்கே போட்டுக்கலாம். இது பாருங்கள், பார்க்குறதுக்கு 2 மாதிரி லைன் இருக்குது. 5 கிராம் இருக்குது, சாலிடாகவும் இருக்குது. ஆனால் உங்களுக்கு லைட் வெயிட்டாகவும் அவைலபிள் இருக்குங்க. ஸோ எந்த ஒரு வெயிட்டு உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே அவைலபிள் இருக்குது. இதெல்லாம் 2 கிராம் 3 கிராம் 4 கிராம் அந்த மாதிரி மெட்டிங்க. இந்த இப்போ நான் காட்டுறேன் இல்லை, இது 4 கிராம் சேம் என்கிட்ட இதே மாடலில் இதே பாடி சரவணா ஸ்டோர் லெஜெண்ட் ஷோரூமில் தான் வாங்கியிருந்தேங்க நான். அப்படியே தான் இருக்குங்க. ஆனால் மெட்டி போடக்கூடாதுன்னுட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மெட்டி எல்லாம் 1 கிராம்லனே நம்மளுக்கு கோல்டில் அவைலபிள் இருக்குது. இது பாருங்கள், சிங்கிள் ஒரே ஒரு ரவுண்டு வருது, 2 கிராமில் அவைலபிள் இருக்குது. ஆனால் கெட்டியாக இருக்குங்க. நம்ம மோதிரம் போடுவோம் இல்லை கையில் ரிங்கு அந்த மாதிரி இருக்குது. வாங்கணும் ஆசையிருந்தால் வாங்கிக்கோங்க. வீட்டில் ஒத்துக்கலன்னா நம்ம கையில் ரிங்கு மாதிரி கூட போட்டுக்கலாம். நான் ரிங்கு மாதிரி தாங்க போடுவேன். அது எங்கேயாவது போகும்போது 2 ரிங்கு மாதிரி எடுத்து போட்டுப்பேன்.
காலில் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்ட்டு. பாருங்கள், ஒரே 1 கிராம் தான். 1 கிராம் 300 மில்லிகிராம்ஸ் என்னவோ இருக்குது. அட்ஜஸ்டபிள் மாதிரி தான். சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஓப்பன் பண்ணோன்னா உள்ளவே அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி நல்லா ஸ்பேஸ் இருக்குது. நம்ம கால் எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ லென்த்துக்கு போட்டுட்டு ப்ரெஸ் பண்ண வேண்டியது தான். பாருங்கள் எவ்வளோ இதிலவும் எவ்வளோ கிராமில் வேணுமானாலும் நம்மளுக்கு அவைலபிள் இருக்குங்க. 1.5 2 இந்த மாதிரி அட்ஜஸ்டபிளில் உங்களுக்கு 3 கிராமு 4 கிராமு அந்த மாதிரி கூட இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி போட்டுட்டு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணுற மாதிரி. டோயரிங்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குங்க. பாருங்கள், இதெல்லாமே 1 கிராம் தான். அவர் அங்கே இருக்கிறவரே எடுத்து காட்டுறாருங்க, சேல்ஸ்மேனு. இதெல்லாம் 1 கிராமுக்கே வந்துடுதுங்க. கோல்டில் சூப்பர் இல்லை? 1 பவுண்ட்லேருந்து 1 கிராம் வரைக்கும் இருக்குங்க கோல்டில் மெட்டி. அதே மாதிரி கொலுசன்னா உங்களுக்கு 1 பவுண்ட்லேருந்து அப்படின்னா 8 கிராம் 6 பவுனுக்குள்ளே இருக்குங்க. நான் போகிற அன்றைக்கி 6 பவுனுக்குள்ளே இருக்குது. உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணுமன்னாலும் ஒரு 10 சவரத்தில் கூட கொலுசு வேணும்னாலும் அவங்க என்ன செஞ்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இதெல்லாம் 2 கிராம் 4 கிராம் அந்த மாதிரி இருக்கக்கூடியதுங்க. இதில் வந்து மெட்டிக்கு ரவுண்டு வரும் இல்லை, அதுக்கு மேலே ஹார்ட் சிம்பிள் மாதிரி ஃப்ளவர் சிம்பிள் மாதிரி ஒரு டாலர் மாதிரி அந்த மெட்டிக்கு மேலே இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி அந்த மாதிரி வருது. இது 3.5 கிராம் இருக்குங்க. ஒரு ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவுமே ஒரு 3.5 கிராம் இருக்குது. இது சைடு மெட்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் சைடு யாரும் போட மாட்டாங்க, நேராக நார்மல் காலுக்கு தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன், செகண்ட் விரலுக்கு. இங்கே இருக்கிற நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. கோல்டில் மெட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பாடி சரவணா ஸ்டோருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் ஒத்துக்கிட்டால் கோல்டு கோல்ஸ் போட்டுக்கோங்க, கோல்டில் மெட்டு போட்டுக்கோங்க. நம்ம ஹாப்பினஸ்க்காக தான் எல்லாமே. ஸோ பெரியவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். என்னவோ எதில் என்ன இருக்க தெரியாதில்ல, பெரியவங்க சொல்கிறது நம்ம கேட்கணுன்ற மாதிரி லைஃப் போயிட்டே இருக்கணும். என்ன சொல்கிறது, இந்த விலாக் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.